ஹாய் ஆல், வாங்க நல்லா ஹை ஃபைபரும் ப்ரோட்டீனுமான டேஸ்டான பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் அது கூடவே நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டான மீன் மேக்கர் பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஆல்ரெடியாக பாசுமதி ரைஸை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது அதில் போட்டு நம்ம நல்லா அரிசியை பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்குள்ளே மீன் மேக்கரை ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மீன் மேக்கரை பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் நம்ம மீன் மேக்கர் ஃப்ரை பண்ணும்போது நல்லா சாஃப்டாக வரும். அண்ட் அதுக்குள்ளே தண்ணியுமே பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை ரொம்ப வேக வைக்கணும்னு கிடையாது, ஒன்று பாதியுமே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம பன்னீரை மேரினேட் பண்ணுறதுக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர், ஒரு சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பன்னீரை நல்லா க்யூபாக 1 கப் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes நல்லா இதை மேரினேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்த மீன் மேக்கரை இப்போ வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கு. அது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் காரத்துக்காக சேர்த்துட்டு இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே ஊற வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா இதை பாயில் பண்ணி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது நல்லா பாயில் ஆகிறதுக்குள்ளே ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் பன்னீரை சேர்க்கும் போது ஸ்டவ்வை கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அந்த கர்ட் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். அப்படி இருந்தாலுமே நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். இது நல்லா ஒரு 5 to 10 minutes ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் ஆனியனை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். நல்லா நீளமாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மீன் மேக்கர் பெப்பர் ஃப்ரை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி